எல்லாருக்கும் ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம எல்லார் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு இந்த மாதிரி உடனில் நம்ம ஒரு சின்ன ரூம் மாதிரியோ இல்லைனா செல்ஃபில் வச்சுருக்கோம், இல்லைனா தனியாக சாமி ரூமே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை நல்லா நீட்டாக சுத்தமாக வச்சுருப்போம். நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நம்ம பெட்டராக பண்ணுவோம். இதில் இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி சாமி ரூமில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சால கிராமமாக இருக்கட்டும், சோழி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய குன்றின்மணி வைக்கிறது, சில பொருட்கள் எல்லாம் இந்த காசு வந்து நம்ம சேர்த்து வச்சுருப்போம், காசு கல்லுக்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வைப்போம். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே இந்த மாதிரி ஒரு ரேக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த ரேக் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த காசு வைக்கிறது, குன்றின்மணி வைக்கிறது, சால கிராமம், கருங்காலிக்கட்டை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, சோழி, அதெல்லாம் இதில் வச்சுருப்பேன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நம்ம டிஜிட்டல் ஆகிடுச்சு. ஸோ ஆன்லைனில் தான் எல்லாமே காசு வச்சுருந்தாலும் கணக்குக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாமி ரூம் கீழேயே இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு உட்டனில் சின்ன பாக்ஸில் நான் அதுக்குள்ளே வந்து சில விஷயங்கள் எல்லாம் வச்சு காசு வச்சு வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம சாமி ரூமில் சில பொருட்கள் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா? அந்த பொருட்கள் வைக்கிறதுக்கு கீழே நீங்கள் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, வெட்டி வேறு ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெட்டி வேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 ரூபா 40 ரூபா தான் இருக்கும், நமக்கு நிறையாவே கிடைக்கும். இது எப்படி எடுத்து நீங்கள் இப்படி உதுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உதுத்து எடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா இப்படி பரப்பிடுங்க, அவ்வளோதான். இப்படி பரப்பி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு பாக்கெட்டை உடச்சி வச்சுருக்கேன். ஸோ இது நீங்கள் அப்படியே இதுவே போதும். இதையே நல்லா நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி பரப்பி வச்சிடலாம். பரப்பி வச்சுட்டு இதுக்கு மேலே ஏதாவது துணி வச்சோ இல்லை உட்டனில் தான் வைக்கிறோன்னா அப்படியே கூட நம்ம என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி தர்பம் வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தர்பை நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேவா?